மாப்பிள தோசையோட நடு பீஸை பாருங்க, அப்படியே ஆம்லெட், ஆனியன் போடாத ஆம்லெட் மாதிரி இருக்கு. ஃபுல் பாயில் போடுவாங்கல்ல அந்த மாதிரி இது பார்க்கல எப்படி இருக்கு. சாப்பிட்டுட்டே இருந்தாலும் மாமா, நீங்க சாப்பிடும்போது அப்படியே எச்சில் ஊறுது மாமா. அப்படியே வில்லேஜ் கரிசோர நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிகேஎஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னைக்கு ஈடிங் சேலஞ்சில் என்ன சாப்பிட போறோம்னா, ஆளுக்கு 5 முட்டை தோசை இருக்குங்க. முட்டை தோசைன்னா சாதாரணது இல்லைங்க, இது வீட்டில் சுட்டது. பாருங்க சூப்பரா இருக்கு. அதோட ஒரு கோழியை 4 பீஸா போட்டு பாருங்க வெட்டினது நல்ல பீஸ் இல்லை, லெக் பீஸை பாருங்க, மொரட்டு பீஸா இருக்கு. 2 கோழி வெட்டி வச்சிருக்கோம். இதை 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட போறோம். அதோட ஆளுக்கு 3 அவிச்ச முட்டை வச்சிருக்கோங்க. இதை தான் இன்னைக்கு போட்டியில சாப்பிட போறோம். தோசைக்கு சைடிஷா பாத்தீங்கன்னா நல்ல சிக்கன் கிரேவிங்க, நல்ல வாசனையா கமன்னு இருக்கு, இழுக்குது ஆளை. அதான் இன்னைக்கு இந்த முட்டை தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட போவோம். வழக்கம் போல இந்த போட்டியில 4 பேர் கலந்துக்கிறோம். நானு, மாப்பிள்ளை, விகே டீம், வெட்டிக்கிளி கிச்சான் டீம் கலந்துக்கிறாங்க. இன்னைக்கு போட்டி கொஞ்சம் தோசை எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் 5 தோசை தான் இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் தெரியும். எல்லாம் முன்னாடியெல்லாம் மராத்தான் ஓட்ட மாதிரி லாங்ல போயிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 5 தான் மட்டும் வச்சு இன்னைக்கு சீக்கிரம் சாப்பிட்ருவோம். யார் சாப்பிட்றா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டு கொஞ்சமாக 100 மீட்டர் ஓட்ட பந்தய மாதிரி இன்னைக்கு வச்சிருக்கோம். கண்டிப்பா இன்னைக்கு யாரோ ஒரு ஆள் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, தோக்குறவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் காத்துட்டு இருக்கு. ரெண்டையுமே போட்டியோட இறுதியில பாருங்க. என்ன மாப்பிள 5 முட்டை தோசை இருக்கு, என்ன வேலூர் ஓட்டிடுவியா? முட்டை தோசைன்னா சொல்ல ஆகணும், அதெல்லாம் வெளியூர் ஓட்டி ஜெயிச்சிடலாம். கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். வெடியில டக்குன்னு ஆரம்பிங்க. இல்ல உங்க டீம் எப்படி முட்டை தோசை சாப்பிடுவியா? சரி ரைட், ஓகே. நம்ம பார்க்க தானே போறோம். சரி ரைட், லேட் ஆயிட்டு இருக்கு. போட்டி ஆரம்பிக்கலாமா? 1 2 3. மாப்பிள தோசையோட நடு பீஸை பாருங்க, அப்படியே ஆம்லெட், ஆனியன் போடாத ஆம்லெட் மாதிரி இருக்கு. ஃபுல் பாயில் போடுவாங்கல்ல அந்த மாதிரி. இத சாப்பிடல அந்த அது ஒரு டேஸ்ட் பாருங்களேன். அப்படியே பிரிச்சு எடுத்து புரியல நீங்க. மாப்பிளை லெக் பீஸை பார்க்கல எப்படி இருக்கு. சாப்பிட்டுட்டே இருந்தாலும் மாமா, நீங்க சாப்பிடும்போது அப்படியே எச்சில் ஊறுது மாமா. அப்படியே மோட்டர் லெக் அனுக்கும். வீவர் சொல்லிட்டு தான் இருக்காங்க, நம்மளும் கேட்க மாட்டாங்க. கரிசி பொண்ணு வச்சுங்க, துண்டு வரும் வச்சுங்க. நம்மள அந்த நேரத்துல தான் ஞாபகம் வருது. சரியான பீஸா? இங்க பாருங்க, எனக்கும் பீஸ் சரியான பீஸ் தான். அதான் சரியா சாப்பிடுவியா? இப்ப பாருங்க. வெறித்தனம். சாப்பிட்றதுக்கு இந்த நடுப்புற மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா முட்டை போட்டிருக்காங்க. முட்டை போட்டுருக்கனால முட்டை வேணும்னா முந்திரி பருப்பா பொறி சாப்பிட்டோம்னா ஃபஸ்ட்டு. ஆமா, கல்யாணத்துக்கு முந்திரி பருப்பா அந்த மாதிரி.
இந்த போட்டியில கண்டிப்பா நம்ம அடி சாப்பிடணும். சாப்பிட்டு வின் பண்ணி 1000 பணம் வாங்கலாம். ஏன்னா தோசை கம்மியான தோசை தான் 5 தான். போட்டியில வின் பண்ணலாம். மழை வர்றதுக்கான அறிகுறி ஆரம்பிச்சு காத்திருக்குது. நீங்க சாப்பிடா 2000 ரூபா மாப்பிள்ளை பாரு. போட்டி வெற்றிகரமா நடந்து முடிஞ்ச போட்டியில 5 தோசையும் சிக்கனையும் சுத்தமா சாப்பிட்டு முடிச்சது நம்ம மாப்பிள்ளை. 2வது நானுங்க. 3வது பாத்தீங்கன்னா நம்ம விகே டீம், வெட்டிக்கிளி கிச்சான் டீம். கறியெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டாங்க. தோசை நெருக்கி சாப்பிட்டாங்க என் அளவுக்கு. ஆனா பீஸை 2 பீஸை மிச்சம் வச்சுட்டாங்க. அது மட்டும் தான் அவங்கள்ட்ட போறேன். ஏய் இல்ல வெட்டிக்கிளியா உங்க டீம் இந்த படுதோலிக்கு கொண்டு போயிட்டியா? எனக்கு வயசு சரியில்லை. கிச்சன் நல்லா புல் கட்டிட்டாங்க. அதனால எங்க தோல்விக்கு காரணமே இதுதான் காரணம். தோத்துட்டா இது ஒரு சர்க்கா சொல்லிக்கிறது. போட்டியில முதலாம் இடம் முடிச்ச நம்ம மாப்பிள்ளைக்கு இந்த பரிசு 1000 ரூபா பரிசு கொடுத்தாரு. நாளைக்கு ப்ரோ ரொம்ப இதா இருக்கு மாமா. கிளம்பிட வேண்டியதான். அவ்வளவுதான். 12 மணி வரலையும் 10 மணி எத்தனை மணிக்கு அது வரைக்கும் நமக்கு தாக்கு பிடிக்காதுங்க. வேலையை முடிக்கணும்னா டக்குன்னு சரி அடுத்த பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகலாமா? வெட்டிக்கிளி கிட்டானே இவங்க 2 பேருக்கு நீங்க என்ன பனிஷ்மெண்ட்னா கோயில் அங்கப்பிரசம் பண்ணுவோம்ல அது மாதிரி ஒரு 20 மீட்டர் உருண்டு போவாங்க நம்ம நண்பர்கள் 2 பேரும். ஓகேவா? உருண்டு போங்க. என்ன செஞ்சீங்க உருண்டுக்கடா. அது அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம வெட்டி கிளம்பில எதுவும் ஏறிடாத. அது வந்து ஒரு பெரிய வேகத்தடை. அவன் மேல ஏறியா ஏறி உழுவியா ஏறியா ஏறியா சாமி வேண்டிக்கடா. என்னையா